ஹாய் சொல்லுங்க. ஒரு பெரிய மழை வந்து ஓஞ்ச ஃபீலிங் எனக்கு இருக்குது. உங்களுக்கு? என்னாலேயே சுத்தமாக முடியல. இவங்களை சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு அடுத்த பர்த்டேவே வந்துடும் ஒவ்வொரு நாளும். இங்கே பாருங்க, இன்னைக்கு இவன் வந்து புது பையன் 10 மாத பேபி. இவனை சமாதானப்படுத்த நான் ட்ரை பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்க்குறாங்கப்பா. இவங்களை ஒரு இடத்துல அமைதியாக உட்கார வைக்கிறதுக்குள்ள எங்களுக்கு ஒரு வழி ஆயிடுவோம். நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தால் தான் இன்றைக்கி சாக்லேட் ஈவினிங். இப்போத்துக்கு குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட். வந்து மித்த நாள் நம்மகிட்ட அமைதியாக சாப்பிடுவார். ஆனால் ஹரி அவங்க அண்ணன் வந்தால் அவங்க அண்ணங்கிட்ட தான் சாப்பிடுவேன். ஹரி தனுஸ்ரீ எங்க? தனுஸ்ரீ தனுஸ்ரீ வந்து அவளை கூட்டும்போது வாங்க மாட்டான். அவங்க அண்ணன் வாயில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத எடுத்து சாப்பிட்டாதான் தனுஸ்ரீக்கு ஒரு நிம்மதி. எங்க அவ்வளோ பாசம் அண்ணன் மேலே. என்ன தனுஸ்ரீ மேலே ஒரே கம்ப்ளைண்ட். இங்கே பாருங்க, சாப்பாடு எல்லாமே காலியாக இருக்கும். ஏப்பா இப்போ நான் எந்திரிச்சது எனக்கு ஒரு குத்தமா? சரி சரி இரு, இங்கே தான் இருப்பேன், அழக்கூடாது. சூப்பர். இங்கே பாருங்க, சாப்பிட்டோன்னே பிளேட் காமிச்சிட்டு தான் எல்லோரும் கொண்டு போய் போடுவாங்க. சாப்பிடும்போது வீடியோ எடுக்கலாம் நான் நினச்சது நடந்தது ஒன்று. பாருங்கள், நம்ம மிஸ் அந்த ஒருத்தரே போதும் என்னை டென்ஷன் பண்ணி பிபி ஏற்றி. மற்ற குழந்தைகள் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பாப்பா வந்து சொல்கிறா, வீட்டுக்கு போனால் இந்த குழந்தை அவ்வளோ வேலை செய்யுதுங்கம்மா எங்கள் அம்மாவுக்கு. உண்மையாகவே இவங்க அம்மாவுக்கு கிஃப்ட்டு இந்த புள்ள. இவங்க வீட்டில் 3 குழந்தைங்க, ட்வின்ஸு. இவ 3ஆவது, ஃபஸ்ட்டு இந்த குழந்தை, அப்புறம் 2 ட்வின்ஸு. ஓகேங்களா? என்ன மாதிரி பையனோட பிள்ளை ஒன்று, என் குழந்த மாதிரி. இந்த குழந்தை என்னென்ன வேலை செய்யுதுன்னு கேளுங்க. இவ வீட்டுக்கு போகணுன்னு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி பெட்ஷீட்டெல்லாம் விரித்து தல்வாணிலாம் அழைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாலாத்தி தூங்க வச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கள் அம்மா வருவாங்க. இவ வந்து 8 மணிக்கே போயிடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா வரக்கு மணி 9:30 ஆகும் நைட்டு. ஆனால் இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இந்த 2 குழந்தைக்கு பாலாத்தி கொடுத்துட்டு வீட்டில் பெட்ஷீட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு வீட்டை கூட்டி விட்டுட்டு எங்கள் அம்மா வரக்காக வெயிட் பண்ணுவேன். இந்த பிள்ளை பார்த்து ஆசையாக இருக்கும்போது என் பிள்ளையும் ஒரு வேலையும் செய்யாது. இப்படி இருக்கிற ஃபோன் எடுத்து என் பிள்ளை இப்படி வைக்க மாட்டான். சாப்பிட்டு தட்டு கழுவ மாட்டேங்கிறாங்கம்மா. நீங்கள் வேறு நல்லா வேலை செய்வீங்க 2 பேர். இந்த பிள்ளை சொல்கிறதுல மற்ற எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? நல்லா வேலை செய்கிறாங்க, வளர்த்திருக்காங்க அந்த அளவுக்கு. நல்லா எல்லாம் கிளாப் பண்ணுங்க இந்த பாப்பாவுக்கு. குட். இந்த மாதிரி நல்லா வேலை செய்யணும் பாப்பா, சரியா? குட் கேர்ள். நல்லா வளர்த்திருக்காங்க. மிரட்டுறது என்ன, தானாக வேலை செய்வாங்க நல்ல விதமாக இருந்தாவே. ஹரி கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு. நீ வேலை செய்யணும். ஓகே, ஓரளவுக்கு நிறையா எல்லோரும் கொஞ்சம் க்ளீனாக சாப்பிட்டாங்க. அகிலா சாப்பிடுமா, எடுத்து காலை மடக்கி கோருங்க. எப்படி கோரி சாப்பிடணும் மேம் சொல்லியிருக்கேன். குட் ரியா. வீட்டில் ஒரு குழந்தை பார்த்துக்கிறதுக்கே எவ்வளோ வேலை வாங்குன்னு தெரியும். ஆனால் இங்கே இத்தனை குழந்தை பார்க்கறக்கு மணி பாருங்க, மணி 2 1:45 ஆயிடுச்சு. இவனையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்க சாப்பிட்டு முடிஞ்சு மணி 2 ஆயிரும். எல்லாத்தையும் படுக்க போட்டுட்டு அப்புறம் ஃபேமஸில் பாத்ரூம் போனவங்களுக்கெல்லாம் கழுவி விட்டுட்டு பாட்டி சாப்பிடும்போது மணி 3 ஆயிரும், 3:30 ஆயிரும். நான் நிறையா பேர்த்துக்கு வந்து இவ்வளோ வேலை செய்கிற நம்மளையே என்ன வேலை ஜேக்காலின்னு கேட்குறாங்க சில பேர். அதெல்லாம் நினச்சா எனக்கு உண்மையாகவே காலையிலேருந்து ஒரே ஆதகமாக இருக்குது. உண்மையாக
எப்படிதான் சொல்கிறாங்க எனக்கு இப்போ எனக்கு சரி பாட்டிக்கு சரி வேலை கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன கேரில் ஆள் போட்டிருக்கீங்க, ஆள் போட்டாலும் நாங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது பார்த்து தானே ஆகணும். ஏங்கம்மா பாட்டி வேலை பாட்டி பார்ப்பாங்க, என் வேலையை சொல்லி கொடுக்கறது, தூங்க வைக்கணும், குழந்தைய தான் அழுதான் பார்க்கணும். பாட்டி வேலை செய்யும்போது எல்லாம் எங்களுக்கு வேலை இருக்கும். ஆனால் டே கேரில் என்ன வேலை, குழந்தைய பார்த்துக்கிறதுல ஒரு வேலையாங்கிறாங்க. என்னமோ இது ஈஸியாக செஞ்சு பார்த்தா தான் தெரியும். குட் பாப்பா. இல்லை வீட்டில் ஒரு குழந்தை சாப்பிட வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுதுங்கிறாங்க. நான் இத்தனை குழந்தையும் கரெக்டாக சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சுட்டு சொல்கிறவங்க சொல்லிட்டுங்க, நம்மளுக்கு மனசாட்சியோடு பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆமாம் சரி, இதோட வீடியோ போதும் எனக்கு கைத்தட்டது போதும் குழந்தைகளே. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான